ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் விலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட ஏர்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இந்த டைமில் என்னோட பொண்ணு வந்து ஏற்கனவே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு தான் நான் வந்து ஷாப்பிங்க்கு கிளம்புறேன். காலங்காத்தாலே வந்து ஷாப்பிங்க்கு மால்குள்ளே போகிறோம். 6:30 மணிக்கு அந்த நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற மால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 6:31 வந்து எக்ஸாக்டாக ஆகுது. நான் வந்து ஷாப்பிங்க்கு அந்த ஷாப்பிங் ட்ராலர்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சன் வந்து ரைசஸ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிச்சம் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிய ஆரம்பிச்சிரும். நமக்கு லிஃப்ட்டும் வந்துச்சு. லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அப்படியே ஹாயாக நடந்து போகலாம். ஸோ நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். இன்னும் வந்து இருட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படி க்ராஸ் பண்ணி ஏன்னா வந்து மால் வந்து அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ போகிறோம். அங்கே லைட் எரியுது பார்த்திங்களா, அது வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுற இடம். ஸோ நம்ம ஊரில் வந்து இறந்துட்டால் வந்து நம்ம பந்தல்லாம் போட்டு செய்வாங்கள்ல. ஸோ அந்த இறுதிச் சடங்கெல்லாம் செய்வாங்கள்ல. ஸோ அது மாதிரி இங்கே சைனீஸ் பீப்புள்ஸ் இறந்துட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு நடுவுலே வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அங்கேயே வந்து ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அங்கே வந்து அவங்களோட அந்த இரங்கலை தெரிவிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 3 நாள் நடக்கும், இல்லைனா வந்து 10 நாள் கூட அந்த மாதிரி நடக்கும். அது வந்து எதுக்கு அந்த மாதிரி 3 நாள் வச்சுருக்காங்க, 10 நாள் வச்சுருக்காங்கன்னு தெரியல. எந்த ரீசனுக்காக அவ்வளோ நாள் வந்து வச்சு அவங்க இரங்கலை தெரிவிக்காங்கன்னு தெரியல. ஆனால் வந்து அது அங்கே தான் நடத்துவாங்க. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா கொப்பித்தியம் இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் வந்து ஆட்கள் வரலை. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைகளை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நான் அந்த ரோட் கிராஸ் பண்ணிட்டு மால்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற நியூ ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மால் ஆகட்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறோன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வேக்சினேட்டட் அந்த இது வந்து இருக்கணும். ஸோ அந்த வேக்சினேட்டட் செக் பண்ணுறது தான் அந்த டோக்கன் வந்து இருக்குது. நம்ம ஃபோன்லையும் செக் பண்ணலாம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. ஒரு சின்ன ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா வந்து ஃபேர் ப்ரைஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா வந்து இந்த ஃபேர் ப்ரைஸ் வந்து 24 ஹவர்ஸ் இங்கே இந்தியான்ற சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா ஃபேர் ப்ரைஸும் 24 ஹவர்ஸ் வந்து டெய்லியுமே ஒர்க் ஆகும். சைனீஸ் ஹாலிடேஸ்க்கு மட்டும்தான் லீவ் விடுவாங்க. சைனீஸ் நியூ இயர்க்கு மட்டும்தான் லீவ் விடுவாங்க. ஸோ வந்து பார்த்து வந்து சடனாக ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அது கொஞ்ச நேரம் தான். நைட்டு 10 AM மார்னிங் 10 PM 7 AM வரைக்கும் அந்த க்ளோசிங் டைம் இருந்தது. ஸோ நான் வந்தது பார்த்தீங்கன்னா 6:45 வந்துட்டேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆளாக போய் நின்னது நான் தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோக்கன் காமிச்சு அந்த இதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். இங்கே ஃபோன்லேயும் இருக்குது, ஒரு ஆப் இருக்குது, அந்த ட்ரேஸ் டுகெதர் ஆப், அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதம் எண்டு வந்து ஹாலோவீன் வர்றதுனால அந்த சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது. அதனால் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கலை, சும்மா தான் நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ நான் மெயினாக வாங்க வந்தது பார்த்திங்கன்னா காஃபி பவுட்ரு தான். ஏன்னா காலையில் காஃபி குடிக்காமல் எந்த வேலையுமே நடக்காது. ஸோ வந்து காஃபி பவுட்ரு தீர்ந்துருச்சு, அதுக்காக தான் நான் வந்தேன். இல்லாட்டி நான் வந்து மார்னிங் வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 AM இல்லைன்னா வந்து 11 o'clock இல்லை 12 o'clock அந்த டைமுக்கு வந்து நான் கடைக்கு பொருட்கள் வாங்க வருவேன். ஸோ காஃபி பவுட்ரு இல்லாதனால தான் நான் இந்த டைமுக்கு ஏர்லியாக வந்து வந்திருக்கேன். ஸோ எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான பொருட்களெல்லாம் எல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ நான் பார்த்தீங்கன்னா மயோனைஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே வந்து நம்ம சிக்கனும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டெய்லியுமே அப்படி வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 சிக்கன் இருக்கும். ஒன்று கம்பங் சிக்கன், அப்புறம் இன்னொன்று வந்து நார்மல் அந்த பிராய்லர் சிக்கன் இருக்கும். கம்பங் சிக்கன்றது நம்ம வந்து நாட்டுக்கோழியை தான் இங்கே வந்து கம்பங் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பனானாவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்தது காஃபி பவுட்ரு வாங்குறதுக்கு. அது அந்த வழியிலே நிறைய பொருட்கள் பார்த்ததுனால நிறையாவே எடுத்தாச்சு. ஸோ நான் ரெகுலராக ஒரு கார்லிக் வாங்குவேன். அது வந்து ஸ்டாக் வந்து இன்னும் அவங்க பண்ணலை. அதனால் வந்து வேறு எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு ஒரு பிராண்ட் வந்து அதாவது வேறு கார்லிக் இது வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஏரியாவில் தான் நான் ரெகுலராக வாங்குகிற கார்லிக் வந்து இருக்கும். அது இப்போ இல்லை. ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். இது வந்து நல்ல ஒரு கார்லிக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ ஃபைனலி நான் வாங்க வந்த காஃபி பவுட்ரு இது தான். ஸோ இது பிராண்டு பார்த்திங்கன்னா இண்டோ காஃபின்ற பிராண்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நெஸ்கஃபே விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நெஸ்கஃபே தான் யூஸ் பண்ணோம். ஆனால் அதை விடையே இந்த இண்டோ காஃபியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இதில் இன்னொரு ட்ராபேக்னால் இதில் வந்து ரீஃபில் பேக்கே இல்லை. நான் நிறைய இடத்துல தேடிட்டேன். இந்த இண்டோ காஃபியோட ரீஃபில் பேக்கே கிடையாது. ஸோ வாங்கினா நம்ம அந்த பாட்டிலோட தான் வாங்கணும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் இந்த பாட்டில் வந்து நிறையாவே இருக்குது. ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணதுனால ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு இந்த பாருங்கள் இந்த சாக்கோ சிப்ஸ் குக்கி வந்து ஒரு பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைலோ பாக்கெட், இதுவும் வந்து என் பொண்ணு இது தான் குடிப்பாங்க. ஸோ அது வந்து மைலோ பாக்கெட் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர், அதுவும் வந்து வாங்கியிருந்தேன். கிளீனரும் பார்த்தீங்கன்னா இல்லை, அதையும் வாங்கலாம் தான் வாங்கினேன். இது ஃபுல்லாகவே வந்து க்ளீனிங் செக்ஷன். ஸோ க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ரெகுலராக இந்த மேஜிக் க்ளீன் இது தான் வாங்குவேன். இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த 4 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்கும். ஆப்பிள் ஸ்மெல், அந்த லெவெண்டர் ஸ்மெல் எல்லாமே நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே வந்து ஒயிட் இருக்குது. அது வந்து இந்த இதை விட அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் வந்து கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் டக்குன்னு அதை எடுத்தாச்சு. ஸோ இதோட ஸ்மெல்லும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த தடவை இது வாங்கியிருக்கேன். இதை வாங்கிட்டு நல்லா பில் போட்டுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ நார்மலி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour தான் ஆகும். ஆனால் வந்து கடை க்ளோஸ் பண்ணதுனால இப்போ வந்து 7:30 ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போக. ஸோ மறக்காமல் சானிடைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம போய் நிறைய பொருட்களை தொட்டிருக்கோம். ஸோ சானிடைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ காஃபி பவுட்ரு வந்து புதுசாக இருக்கிற காஃபி பவுடர்லாம் யூஸ் பண்ணி காஃபி போட்டு இன்றைக்கி குடிக்க போகிறோம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பிராண்ட் வந்து சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா இந்த பிராண்ட் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இண்டோ காஃபின்ற பிராண்டு. ஸோ பார்த்திங்கன்னா சர்க்கரையும் நான் அதே பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த பாட்டில் நிறையாவே இருக்குது. எல்லா பருப்பு, சர்க்கரை எல்லாமே வந்து மசாலா பவுடர்லாம் நான் அதில் தான் அந்த பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய காஃபி ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸோ நான் 7:30 ஆயிடுச்சு. நாங்கள் காஃபி குடிச்சு முடிச்ச அப்புறமே என் பொண்ணு வந்து எழுந்துட்டாங்க. ஸோ மார்னிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பால் காய்ச்சி கொடுக்கணும். ஏன்னா அவள் எழுந்தப்புறம் வந்து தான் பால் காய்ச்சி கொடுப்பேன். ஸோ இங்கே வந்து இந்த ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா வந்து ரொம்ப டேஞ்சரான பிளேசஸ் தான். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலை இந்த ஜன்னலை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறது. ஏன்னா இதில் வந்து நம்ம அந்த வீட்டு ஓனர்ஸ் தான் வந்து அங்கே கம்பி வைக்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சில வீடுகளில் கம்பியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சில வீடுகள் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாழைப்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, மஷ்ரூம் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மஷ்ரூம் யூஸ் பண்ணி தான் ஒரு சுக்கா வந்து செய்ய போகிறேன். அது வந்து தயிர் சாதத்துக்காகட்டும், இல்லை நார்மலாக சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின பொருட்கள். இதை திரும்ப நான் வீட்டுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லன்ச் வந்து அந்த காளான் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நாங்கள் காளான் சுக்கா மசாலா செய்ய போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த கேபேஜ் ஃப்ரை செய்ய போகிறோம். இந்த கேபேஜ் வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அது வந்து கொஞ்சம் பழைசாகிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து சரி அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேபேஜை பொரியல் செய்கிறதுக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை கட் பண்ணி ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டு லேசாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ இந்த மஷ்ரூமையும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒயிட் மஷ்ரூம் தான் வாங்கியிருக்கேன். பட்டன் மஷ்ரூம் சொல்லுவாங்களா, அதுதான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த மேலாப்பில் ஒரு தோல் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் பீஸா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த சுக்கா செய்ய அயன் கடாய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், நட்சத்திர சோம்பு பாதி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதே போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சுக்காவுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஃப்ரை ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கிரேவி வந்து நிறையா வேண்டாம். அதனால் வந்து ஒரு தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு ரொம்ப கம்மியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சுக்கா மசாலாவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. மஷ்ரூம்லேருந்தே உங்களுக்கு நல்லா வந்து தண்ணி விடும். ஸோ இந்த மஷ்ரூமை பார்த்திங்கன்னா அந்த மசாலா கூட நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த சுக்கா வந்து ரெடி ஆகிடும். சுக்கா மசாலா மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், நான் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றலை. உங்களுக்கு நல்லா வந்து தண்ணி விட்டு வெந்திருக்கு. ஸோ நல்லா வந்து அந்த தண்ணியில் வற்றிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கும் நல்லா பரட்டி சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம்.
தயிர் சாதம், ரச சாதம் அதுக்கெல்லாம் சூப்பராக தொட்டுக்கலாம். கடைசியாக வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன், ஏன்னா வந்து கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அதுக்காக. உங்களுக்கு வேணும் இன்னும் நல்ல ஸ்பைஸியாக வேணும், இன்னும் நிறையா பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கடைசி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்கேஜிங்காக, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.